எனக்கு மீன் குழம்பெல்லாம் வைக்க தெரியாதுன்னு சொல்றவங்க, இப்ப நான் சொல்ற மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி மீன் குழம்பு தான் செய்வீங்க. அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பில, 5 தக்காளி, கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு, அதை நல்லா வணக்கி ஆற வச்சு எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு, கடுகும், வெந்தயமும் போட்டு பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு கை நெறைய சின்ன வெங்காயம், ஒரு கை நெறைய பூண்டு 2யுமே நறுக்கி போட்டு, அது 2ம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா, கொஞ்சமா கருவேப்பில, கொத்தமல்லி போட்டு, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் சேர்த்து இதில ஆட் பண்ணிடுங்க. அதே மாரி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி ஊற வச்சு, அதையும் நல்லா கரைச்சு ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அ ஆல்சோ வந்துட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி மீன் வந்து கொஞ்சமா மசால் போட்டு பெரட்டி தான் வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான் சூப்பரான, ஈஸியான ஒரு மீன் குழம்பு சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஆல்ரெடி நான் வந்துட்டு மீன் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் ரெசிபி வீடியோல செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு வச்சீங்கன்னா, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி மீன் குழம்பு அப்படியே வந்துட்டு காலியாயிடும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுவே நீங்க அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், வாரத்துக்கு 1 டைம் செய்றவங்க கூட, வாரத்துல 4 நாள் இந்த மாரி மீன் குழம்பு செய்வீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.